ஓகே கைஸ், அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீமோட ஒரு கண்ட்ரியோட டீமோட பெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவாங்க, இதுதான் அந்த டீமோட பெஸ்ட் கேப்டன், இதுதான் அந்த கண்ட்ரியோட பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இந்தியாவுக்கு யார் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யாரா இருக்க போகுது அப்படின்னு. வேர்ல்டுல யார் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க, இந்த 2 பேர் தான் பெஸ்ட் கேப்டன் அப்படின்றீங்க. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா யாரு செகண்ட் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். டாப் 10 டீம்ஸ், மெயினான கிரிக்கெட் டீம்ஸ்னா இருக்கும்ல, மெயினான பெரிய கிரிக்கெட் டீம்ஸ் வந்து 10 டீம்ஸ் இருக்கு கரெக்டா. அந்த 10 டீம்ஸ்ல உள்ள செகண்ட் பெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இல்ல, செகண்ட் யாரு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து போவோம். நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய செகண்ட் பெஸ்ட் கேப்டன் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா போடலாம். ஓகேவா, இந்த டீம்ல வந்து எனக்கு வந்து செகண்ட் பெஸ்ட் கேப்டன் வந்து இவங்க தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், நானும் அதை பாக்குறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால யாரு செகண்ட் பெஸ்ட் கேப்டன்னா பேட் கமிங்ஸ். ஃபர்ஸ்ட் ரிக்கி பாண்டிங், எல்லாருக்குமே தெரியும் ஏன் ரிக்கி பாண்டிங் பெஸ்ட் கேப்டன்னா, வேர்ல்டுலேயே பெஸ்ட் கேப்டன் ரிக்கி பாண்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு. ரிக்கி பாண்டிங் ஏன் பெஸ்ட் கேப்டன்னா 2 வேர்ல்ட் கப், 2 சாம்பியன்ஸ் டிராஃபி, பல ஆஷஸ் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு, அதுவே போதும். ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலும் போயிருக்காரு. மாஸ்டர் கிளாஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் யாருன்னா பேட் கமிங்ஸ் தான். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பேட் கமிங்ஸ் தான் ஒரு பயங்கரமான கேப்டன். நான் வந்து ஸ்டீவ் வாக் போடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஸ்டீவ் வாக் போடலாம். ஸ்டீவ் வாக் வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் வந்து ஸ்டீவ் வாக் தான். பட் இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேப்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவை வந்து இந்தியாவில் வச்சு டாமினேட் பண்றது அநியாயத்துக்கு கஷ்டம். அதை பேட் கமிங்ஸ் பண்ணா. அது மட்டும் இல்ல ஆஷஸ் டெஸ்ட் வந்து ரீடைன் பண்ணா அதே இயர்ல. அது மட்டும் இல்ல இந்தியா நம்ம தான் பெரிய டீம், நம்மளே வந்து டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஃபாரின் நியூட்ரல் பிச்சில் வச்சு நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற ஜெனரேஷன், அது மட்டும் இல்ல என்ன சொல்ல வரேன்னா சவுத் ஆப்பிரிக்கான்ற பாருங்க, சன்ரைசர்ஸை கூட ஃபைனலுக்கு கொண்டு வந்தான். நான் ஏன் வந்து பேட் கமிங்ஸ் செகண்ட் வச்சிருக்கேன்னா கண்டிப்பா எல்லாரும் அக்ரி பண்ணி தான் ஆவீங்க. சில பேர் வந்து ஸ்டீவா அப்படிம்பீங்க, என்ன பொறுத்தவரை பேட் கமிங்ஸ் தான் மெயினானது. இந்த ஜென்ரேஷன்ல வந்து அநியாயத்துக்கு கிரிக்கெட் டஃபா இருக்கு. அந்த இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேட் கமிங்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் என்ன பொறுத்தவரை. ஆஸ்திரேலியா செகண்ட் பெஸ்ட் கேப்டன் வந்து நான் பேட் கமிங்ஸ் வச்சிருக்கேன். பேட் கமிங்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த டிம் பெயின் அவன்லாம் இருந்தான், பட் இருந்தாலும் பேட் கமிங்ஸ் வந்து கேமே வேற. அவன் வந்து டீமை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரை பேட் கமிங்ஸ் தான் செகண்ட் பெஸ்ட் கேப்டன். நெக்ஸ்ட் இங்கிலாந்துல யார் செகண்ட் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா மைக்கேல் வா தான் போட்டிருக்கேன். மைக்கேல் வா தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆயின் மார்கன். நிறைய பேர் ப்ரோ ஆயின் மார்கன்னா ஒரு கேப்டன் அப்படி இப்படிம்பீங்க, பட்லர் தான் போட்டிருக்கணும்பீங்க. ஏன் நான் ஆயின் மார்கனை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா சிம்பிளான ரீசன், ஆயின் மார்கன் தான் ஒயிட் பால் கிரிக்கெட் கேமே மாத்தினான் இங்கிலாந்துல. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல யாருமே அடிச்சுக்கிட முடியாது, டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிச்சுக்கிடவே முடியாது இங்கிலாந்து. அலாஸ்டர் குக், மைக்கேல் வா அவங்க எல்லாம் இருக்கும் போது அடிச்சுக்கிடவே முடியாது. அதான் நடந்துச்சு. 2015 வேர்ல்ட் கப் தோத்தானுங்க, பங்களாதேஷ்ல தோத்தானுங்க. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி ஹோம் டவுன்ல வச்சு தோத்தானுங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்டத்தட்ட மொத்த கேமே மாத்திட்டான் ஒயிட் பால் கிரிக்கெட்ல. எப்படி அக்ரெசிவா விளையாடணும் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு காமிச்சான். ஃபைனல் வரை வந்து க்ளோஸ் மேட்ச்ல தான் ஜெயிச்சாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஆக்சிடென்டல் கேப்டன் தான் இவரு, நியூசிலாந்து தான் ஜெயிச்சாங்க அப்படிம்பாங்க. பட் ஹி ஸ்டில் ஹேஸ் அ ட்ராஃபி, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லலாம் அந்த மேட்ச் வந்து டிரா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் டிரா கொடுத்தனா நல்லா இருக்காது. ஒரு டீம் வந்து வின் பண்ணாதான் நல்லா இருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல போயிட்டு 2019 ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப்பா இருந்து ஃபைனல் யார் ஜெயிச்சா? 2 பேர் ஜெயிச்சாங்க சார். நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. ஸோ என்னதான் வந்து பட் ஆயின் மார்கன் நீ வந்து குறை சொல்லி திட்டுனாலும் எத்தனை வாட்டி அவன் வந்து 2016 பிராத்வைட் அடிச்சு திருப்பியும் வந்து அவன் வந்து இந்த கிரிக்கெட்டை ஸ்ட்ராங் ஆக்குனதுக்கு காரணம் வந்து ஆயின் மார்கன் தான். ஆயின் மார்கன் கொண்டு வந்த கேமை தான் பட்லர் அப்படியே கொண்டு போய் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சான். நான் பட்லரை வந்து ஏன் செகண்ட் பெஸ்ட் கேப்டன்ல வைக்கல அப்படின்னு கேட்டேன்னா, பட்லர் ஒரு டெஸ்ட் மேட்ச் கேப்டன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு T20 பிளேயர், சரியான கேப்டன் தான். ஆனா ஒரு மொமெண்டம்ல இருந்து அப்படியே கீழே போக கூடாது. இங்கிலாந்து டீம் இப்ப குப்பையில இருக்கு சொல்ல போனா, அவ்வளவு மோசமா விளையாடுறானுங்க. இங்கிலாந்து வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வந்தாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல இங்கிலாந்து. நம்மளே வந்து இங்கிலாந்து வந்து ஓரளவு கணிச்சிட்டோம், இங்கிலாந்து எப்படியும் தோத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கிலாந்து செமிஃபைனல் வர வந்தாங்க. உண்மைதானே? நீங்களே சொல்லுங்க, யாருக்காவது வந்து கான்பிடன்ட் இருந்தா இங்கிலாந்து வந்து இந்த வாட்டி கப் அடிக்க போறாங்க T20 வேர்ல்ட் கப்? இல்ல. பட்லர் வந்து ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கான். நீங்க பட்லரை பாருங்களேன், ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்காங்க. சிம்பிளா நான் சொல்றேன், எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. இட் லுக்ஸ் லைக் ஹி லாஸ்ட் சம்திங். ஏதோ பேஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு, பாவமா இருந்து பட்லரை பார்க்க. ஸோ அதனால நான் பட்லர் செகண்ட்ல வைக்கல, மைக்கேல் வாக் தான் வச்சிருக்கேன்.
என்னை பொறுத்தவரை மைக்கேல் வாக் தான் வந்து பெஸ்ட் கேப்டன். மெயினான ரீசன் டெஸ்ட். இவர் கேப்டன்சியில் இருக்கும்போது டெஸ்ட் வந்து அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால். அப்போ அந்த ஓல்டன் டைம்ஸ்ல வந்து ஆஷஸ்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியும். ரிக்கி பாண்டிங் கேப்டன்சியில் இருக்கும்போது அப்பெல்லாம் இருக்கும்போது இவரோட கேப்டன்சி வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து கூக் போடலாமா இவரை போடலாமான்னு பார்த்தேன். நான் வந்து கூக்கை வந்து செகண்ட், அலாஸ்டர் கூக்கை செகண்ட்ல வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் பட்டரே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அதனால வந்து நான் மைக்கேல் வாக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹென்ரிக் குரிஞ்சி தான். ஹென்ரிக் குரிஞ்சி பேர் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஹென்ரிக் குரிஞ்சி தான் நினைக்கிறேன், தப்பாக சொல்கிறேனோ? ஓகே, நான் பேரை ஸ்க்ரீனில் கொண்டு வரேன். குரிஞ்சி தான் ஃபர்ஸ்ட் கேப்டன், பெஸ்ட் கேப்டன். செகண்ட் யாருன்னா கிரைம் ஸ்மித். ஏபி டிவிலியர்ஸ் கிடையாது, சாரி, நான் ஏபி டிவிலியர்ஸ் கொண்டே வரல இதில். நான் ஏன் வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டனை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹென்ரிக் குரிஞ்சியை வந்து நான் சொல்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காலே பெஸ்ட் கேப்டனா அவர் தான், குறிஞ்சி தான். ஃபர்ஸ்ட் சோக் ஆகாம சவுத் ஆப்பிரிக்கா லேண்ட் ஆங்க இவர் கேப்டன்சியில் இருக்கும் போது. தான் சவுத் ஆப்பிரிக்கா சோக் ஆகாம லேண்ட் ஆங்க. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்ச டீம் யாருன்னு கேட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். அதுக்கு கேப்டனா இவர் தான் இருந்தாரு. வேணா அந்த மேட்சை கூட போய் பாருங்க, ஃபைனல் சூப்பரா இருக்கும் அந்த மேட்ச். இவர் தான் கேப்டன்சி பண்ணாரு, மேட்ச் ஜெயிச்சாங்க. 1999 வேர்ல்ட் கப் வந்து க்ளோஸா போய் சோக் ஆயிட்டானுங்க. லான்ஸ் க்ளூசனர் போய் ரன் அவுட் ஆவான், திருன்னு ஓடி போய் லான்ஸ் க்ளூசனர் பாருங்க, ஆலன் டொனால்டு ஸ்டன் ஆகி அப்படி நின்னது நிறைய நடந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இவர் இருக்கும் போது நிறைய மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க கான்ஃபிடென்ட்டா, அவ்வளோ சோக் ஆகாம. நான் வந்து செகண்ட் வந்து கிராண்ட் ஸ்மித் வச்சிருக்கேன். ஏன் கிராண்ட் ஸ்மித் வச்சிருக்கேன்னா டெஸ்ட்ல அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. டெஸ்ட்டுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுக்கிடவே முடியாது. அது மட்டும் இல்ல, என்ன கேட்டீங்கன்னா யார் பெஸ்ட் கேப்டன், ஏபி டிவிலியர்ஸா கிராண்ட் ஸ்மித்? ஆனா ஸ்மித்தை தான் நான் சொல்லுவேன். ஏன் ஏபி டிவிலியர்ஸ் நான் சொல்ல மாட்டேன்னா அநியாயத்துக்கு சோக்காராங்க. ஏபி டிவிலியர்ஸ் கேப்டன்சியில் இருக்கும்போது 2015 செமிஃபைனல் வர வந்தாங்க. அதை தவிர சவுத் ஆப்பிரிக்கா வந்து வேற எதுவும் பண்ணல. நார்மலா ஓடிஐ, ஒரு விராட் கோலி மாதிரி தான் சொல்ல போனா. ஓடிஐ, T20 இந்த மாதிரி டூர் மேட்சஸ்ல ஜெயிப்பாங்களே தவிர வேற எந்த மேட்சஸும் அவங்கள ஜெயிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபேஃப் டு பிளஸி, ஏபி டிவிலியர்ஸ், தெம்பா பவுமா, எய்டன் மார்க்ரம் 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச் தான். தெம்பா பவுமா ஒழுங்கா பேட்டிங் பிடிக்க மாட்டான், பட் கேப்டன்சி ஒரே மாதிரி ஒரு மாதிரி மிட்டா தான் இருக்கும். எய்டன் மார்க்ரம் ஒரு நல்ல கேப்டன், என்ன பொறுத்தவரை மார்க்ரம் நல்ல கேப்டன், பட் ஹி ஹேஸ் டு டூ மெனி திங்ஸ், புரியுதா? அதனால நம்ம மார்க்ரம் கொண்டு வரல. என்னை பொறுத்தவரை நல்ல கேப்டனா தான் இருக்கும். இதுல ஒஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டா நான் ஃபேஃப் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை ஃபேஃப் தான் நான் வந்து பேடான கேப்டன் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து குரிஞ்சி, செகண்ட் வந்து கிராண்ட் ஸ்மித் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. ஃபோர்த் நியூசிலாண்டுக்கு யார் வந்து செகண்ட் பெஸ்ட் கேப்டன்னா பிரண்டன் மெக்கலம். ஃபர்ஸ்ட் யாருன்னா கேன் வில்லியம்சன். ஏன் கேன் வில்லியம்சனா? சிம்பிளானது, டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய வாட்டி நாக் அவுட் மேட்சஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2019 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ மேட்சை டஃப்பாக எடுத்துட்டு போனதுக்கு வந்து நான் கேன் வில்லியம்சனுக்கு கொடுத்துருக்கவே கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு டைம் வந்து நியூசிலாந்து வந்து அநியாயத்துக்கு கீழே இருந்துச்சு. அதை வந்து கேன் வில்லியம்சன் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த கேன் வில்லியம்சன் கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா பிரண்டன் மெக்கலம். பிரண்டன் மெக்கலம் தான் செகண்ட் பெஸ்ட் கேப்டன். ஏன்னா அக்ரஸிவ். டேனியல் லுட்டாரிலாம் கேப்டனா இருக்கும் போது இருந்தாங்க, யாருக்குமே தெரியாது நியூசிலாந்து இருக்கிறது, நியூசிலாந்து தான் அப்படின்னு இருந்துச்சு. பட் 2015 அந்த இதே மாத்திட்டான். ரோஹித் சர்மா வந்து 2023 வந்து அந்த சேஞ்ச் கொண்டு வந்தான், கரெக்டா அக்ரஸிவா ஆட ஆரம்பிச்சா ஓப்பனிங்ல. ஆனா நம்மால் அப்படி இல்லை. நம்மளுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு. பிரண்டன் மெக்கலமுக்கு 4 பால் டாட் பால் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 5வது பால் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. சரியான ஒரு பக்க ஆல்ஃபா மேல். இப்போ வந்து இங்கிலாந்துக்கு வந்து கோச்சா இருக்காரு. பேஸ் பால்னு ஒன்று கொண்டு வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்கான் பிரண்டன் மெக்கலம். பட் எனக்கு பிரண்டன் மெக்கலம் கேப்டன்சியோட பிரண்டன் மெக்கலம் பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லாரும் வந்து ரேம் ஷாட், இப்போ வந்து ஜோஸ் பட்லர் மானுங்க ரேம் ஷாட். போய் மெக்கலம் ரேம் ஷாட் எல்லாம் பாருங்கடா, போய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? பிரண்டன் மெக்கலம் தான்டா அதை இதே மாத்தின அக்ரெசிவ் கிரிக்கெட்டை கொண்டு வந்தான் நியூசிலாண்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அது வந்து கேன் வில்லியம்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணான். எப்படி வந்து ஆயின் மார்கன் வந்து அந்த கேமை சேஞ்ச் பண்ணானோ ஒயிட் பால் கிரிக்கெட்டை, அது அப்படியே பட்லர் கண்டினியூ பண்ணானோ அதே மாதிரி தான் பிரண்டன் மெக்கலம் ஹெல்ப் பண்ணதை வந்து கேன் வில்லியம்சன் அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டான். ஸோ பிரண்டன் மெக்கலம் தான் நியூசிலாண்டில் செகண்ட் பெஸ்ட் கேப்டன். நெக்ஸ்ட் யாருன்னா இந்தியாவில் யார் செகண்ட் பெஸ்ட் கேப்டன்னா ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் யாருன்னா MS தோனி தான். MS தோனிக்கு நான் வந்து என்ன சொல்லணும், சொல்லவே தேவையில்லை. ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு, 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் கேப்டனா MS தோனி தான். செகண்ட் யாருன்னு கேட்டேன்னா சத்தியமா நான் கபில் தேவ் எல்லாம் கொண்டு வர மாட்டேன்னா. நீங்க உடனே கபில் தேவ்னு சூத்த தூக்கிட்டு வரீங்கன்னா கபில் தேவ்லாம் நான் கொண்டே வர மாட்டேன். நான் ஏன் கபில் தேவை கொண்டு வரணும்? கபில் தேவ் கப் அடிச்சாரு, கபில் தேவ் கப் அடிச்சாரு, நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா ஆடுற இப்போ டைம் வேற.
அந்த டைமை விட இப்ப இருக்கிற டைம் அநியாயத்துக்கு டஃப் ஆனது புரியுதா. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃபி வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம் தான். பட் அப்ப இருக்கிற காம்படிஷன் வேற, இப்ப இருக்கிற காம்படிஷன் வேற. இந்தியா வந்து இவர் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேர்ல்ட் கப் ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு ஃபைனல்ல போய் தோத்துருக்காங்க. ஒரு வாட்டி தோத்தாங்க புரியுதா. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டன்சில T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்க. அன்பீட்டனா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க புரியுதா. நீங்க கபில் தேவா ரோஹித் சர்மான்னு கேட்டா நான் ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். நீங்க கபில் தேவ் தான் பெஸ்ட் கேப்டன், செகண்ட் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு ரோஹித் சர்மா பிடிக்காது, அவ்வளவுதான் புரியுதா. ரோஹித் சர்மா தான் கேமே மாத்துறான். நான் சொன்னல கிட்டத்தட்ட 2023 இருந்து நான் ஒரு ஈகரான ஒரு விஷயம் என்ன கவனிச்சேன்னா, நான் சொன்னல ஆயின் மார்கன் பிரெண்டன் மெக்கலம்னா கேம் சேஞ்ச் பண்ண மாதிரி ரோஹித் சர்மா கேம் சேஞ்ச் பண்ணா. எப்படின்னா அவனோட அப்ரோச் வித்தியாசமா இருந்தேன், கொஞ்சம் கூட செல்ஃபிஷா இல்ல. அவன் நினைச்சிருந்தானா மைல் ஸ்டோன் வச்சிருக்கலாம் வேர்ல்ட் கப்ல, அந்த 50 எல்லாத்தையும் 100 கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அவன் அதை பண்ணவே இல்லை. உள்ள வந்தோடனே பவர் பிளேல ப்ரெஷர் போடணும்னு நினைச்சான். 48 ரோஹித் சர்மா ஸ்கோரை பாருங்க, 48, 47, 42 அந்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வந்தோடனே பவுலருக்கு ப்ரெஷர் போடணுன்ற ஒரு மென்டாலிட்டி தான். அதாவது இந்தியன் ஃபேன்ஸ் எப்படி இருக்கானுங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு 50 அடிச்சாலோ ஒரு 100 அடிச்சாலோ அப்படின்ற ஒரு மார்க் வைக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சச்சின் கிளப்பி விட்டு போனது. சச்சின் வந்து இந்த 100 அடிச்சுட்டு விராட் கோலி இந்த 100 போட்டு நமக்கு இந்த மைல் ஸ்டோன் பார்த்து யாராவது ஒருத்தர் டீமுக்காண்டி இல்லைன்னா தெரிய மாட்டேங்க. இப்ப T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது டீம் பிளேன்னா என்ன அப்படின்னு. ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆனதுக்கு அப்புறம் தான் டீம் பிளே என்னன்னு தெரியுது. விராட் கோலி கேப்டன்சில இருக்கும் போது அது நடக்கல, டீம் பிளே தெரியாது, விராட் கோலி மட்டும்தான் தெரியுமா. நான் விராட் கோலி ஃபேன் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, விராட் கோலியோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நினைப்பான். அது கொஞ்சம் பாவமானது தான் சொல்ல போனா. நான் இருக்கேன் தான் மேலே எல்லா ப்ரெஷரையும் போட்டுட்டே இருப்பான். ரோஹித் சர்மா அதை அப்படியே மாத்திட்டான். மொத்த டீமா விளையாடுவோம் அப்படின்னு 2023 வேர்ல்ட் கப் பாருங்க, 2019 வேர்ல்ட் கப் பாருங்களேன். யார் தனியா தெரியுவானா, ரோஹித் சர்மா மட்டும் தனியா தெரியுவான். இங்கிலாந்துல போட்டு 5 செஞ்சுரி அடிப்பான். ரோஹித் சர்மா விராட் கோலி கேஎல் ராகுல் இப்படிதான் இருந்துச்சு. கரெக்டா இப்படிதான் இருந்துச்சு. இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் தான் பழக்க போறானுங்க அப்படின்னு இருந்துச்சு. வேற எவனுமே விளையாட மாட்டானுங்க உள்ள. டோனி வந்து உருட்டுன்னு சொம்பு உருட்டிட்டு இருப்பாரு. ஜடேஜா கூட வரல, நல்ல கேதார் ஜாதவ் மோசமா விளையாண்டான். கிட்டத்தட்ட எல்லாருமே விளையாண்டாங்க. பட் ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த 2023 ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன், அந்த டூர்ல இருந்து ரோஹித் சர்மாவோட அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கு. ரோஹித் சர்மா முன்னாடி எப்படி விளையாடும்னா, கொஞ்சம் பொறுமையா விளையாண்டுட்டு ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பா. இப்பெல்லாம் ரோஹித் சர்மா அப்படி இல்லை, வந்தாலும் சூத்தடியாது அடிக்க தான் பாக்குறான். பிரெண்டன் மெக்கலம் மாதிரி ப்ரெஷர் தான் போட பாக்குறான். ஸோ அந்த அப்ரோச் மாறினதுனால தான் நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்கோம். இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க, அப்பா ரோஹித் சர்மா வந்தாலே அடிப்பான்ப்பா. என்னதான் வந்து விராட் கோலி வந்து வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேனாலும் ரோஹித் சர்மா பார்த்தா தான் பயப்படுறாங்க. ஸோ அதனால தான் ரோஹித் சர்மா நான் செகண்ட் வச்சிருக்கேன். கபில் தேவ்லாம் கிடையாது. நீ கபில் தேவ் அப்படின்னா நீ ஒரு ரோஹித் சர்மா ஹேட்டர் புரியுதா. விராட் கோலி ஒரு நல்ல டெஸ்ட் கேப்டன், அதையும் நான் சொல்லிடுறேன். விராட் கோலி ஒரு சரியான டெஸ்ட் கேப்டன். விராட் கோலி வந்து நான் மிஸ் பண்றேன் டெஸ்ட் கேப்டன்சில இருந்து. விராட் கோலி இருக்கும் சூப்பரா இருக்கும் டெஸ்ட் கேப்டன்சிலாம், அவ்வளோ அக்ரெசிவா இருக்கும். இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலாம் 2018 சூப்பரா இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்தவரை செகண்ட் பெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தான், அதுல டவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் யாருன்னா MS தோனி. நெக்ஸ்ட் என்ன டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா டாரன் சாம்பி. சிம்பிளானது. செகண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா லாய்டை நான் வச்சிருக்கேன், கிளைவ் லாய்டை நான் வச்சிருக்கேன். ஏன் கிளைவ் லாய்டை நான் செகண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ, அவர் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சார், அதனால தான் நான் அவரை செகண்ட் வச்சிருக்கேன் புரியுதா. 3 வாட்டி ஃபைனல் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 வாட்டி ஃபைனல் வந்து அதுல 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் அப்ப காம்படிஷன் வேற, அப்ப இருந்து கிரிக்கெட் வேற, இப்ப இருக்கிற கிரிக்கெட் வேற. இப்ப இருந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது வந்து சாதாரணம் இல்லை. அது மட்டும் இல்ல, 2 வாட்டி அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது, 2மே எகெயின்ஸ்டா இருந்து, 2மே ஃபாரின் பிச். 2012 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து மாரல் சாமுவல்ஸ், ஃபர்ஸ்ட் மாரல் சாமுவல்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்து அவன் மாரல் சாமுவல்ஸ் தான் 2 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்லே மேன் ஆஃப் த மேட்ச். வெறும் 132 ரன் தான் அடிப்பாங்க ஸ்ரீலங்கால வச்சு. 132 ரன்னை எவன் வேணாலும் அசால்ட்டா அடிக்கலாம். அதுவும் ஸ்ரீலங்கன் ஹோம் டவுன்ல வச்சு ஸ்ரீலங்கன் அசால்ட்டா அடிக்கலாம். ஸ்ரீலங்கனாலே அடிக்க முடியல. காரணம் யாருன்னா டாரன் சாமியோட கேப்டன்சி. யாரை எப்ப பவுலிங் போடணும் நல்லா தெளிவா போட விட்டான், ஜெயிச்சிட்டாங்க டிராஃபி. 2016 யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராத்வைட் தான். இன்னொரு ஹீரோ யாருன்னா மார்வல் சாமுவல்ஸ் தான். பட் அந்த கேப்டன்சியை சொல்றேன், அந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து டாரன் சாமி கேப்டன்சில எப்படி இருந்தாங்கன்னா எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைப்பான். டாரன் சாமி எல்லாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வைப்பான். அது வெஸ்ட் இண்டீஸ் தானப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா அடிச்சிருவானுங்க. அதுதான் நடந்துச்சு. நான் கூட 2016 செமிஃபைனல்ல நான் சத்தியமா இந்தியா தோப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல.
விராட் கோலி 89 அடிச்சான், 191 அடிச்சிட்டாங்க. எப்படி இந்தியா தோப்பானுங்க? எத்தனை பேர் இருக்கானுங்க? பும்ராலாம் இருக்கான், விட்டுருவானா அப்படின்னு நினைச்சேன். பும்ரா, பாண்டி அவன் இருக்கான், டோனி இருக்காரு, விட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சேன். அடிச்சுட்டு போயிட்டானுங்க. தான் வெஸ்ட் இண்டீஸை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. காரணம் டேரன் சாமி தான் பெஸ்ட் கேப்டன் என்ன பொறுத்தவரை. வெஸ்ட் இண்டீஸ்ல கஷ்டம் அதெல்லாம், T20 அடிக்கிறதுலாம். அதுவும் இல்லாமல் அவங்க ஹோம் டவுன்ல வச்சு மேட்ச் வந்து அகெயின்ஸ்டா போகும்போது அது அவங்களுக்கு ஃபேவரா கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் டேரன் சாமி, செகண்ட் வந்து லாய்டு தான் வச்சிருக்கேன். லாய்டு தான், பிரைன் லாரா சாரி, லாய்டு தான் வச்சிருக்கேன். 2 வேர்ல்ட் கப், 3 வாட்டி ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வந்து அந்த டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸை பார்த்தாலே பயப்படுறதுக்கு காரணம் விவ் ரிச்சர்ட்சனும் லாய்டும் அவங்களுடைய பவுலர்ஸும் தான். ஸோ அதனால நான் லாய்டை வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னா ஸ்ரீலங்கன்ல யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன்ஸ் தான் நான் வந்து 2 பேர் கொண்டு வந்திருக்கேன். சங்கக்காரா அண்ட் ஜெயவர்தனை 2 பேர் கொண்டு வந்திருக்கேன். செகண்ட் தான் அர்ஜுன் ரணதுங்காவை நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க யோசிக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, சங்கக்காராவும் ஜெயவர்தனும் ஒரு டிராஃபி கூட அடிக்கல அவங்க. இதுல ரணதுங்கா 1 அடிச்சிருக்காரு. எஸ், உண்மைதான், ரணதுங்கா 1 அடிச்சிருக்காரு. அண்டர் டாக்ஸா இருந்து வந்தாங்க. எல்லாருமே ஸ்ரீலங்கா தோக்க போகுது, அப்படி ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. பார்த்தா ஆஸ்திரேலியா ஃபைனல்ல வச்சு அடிச்சாங்க, அவுட் ஆஃப் த ஹோம் கிரவுண்ட்ல வச்சு. ஏன் நான் வந்து ரணதுங்கா அந்த ஃபர்ஸ்ட்ல வைக்கல அப்படின்னா, அவர் அதை தவிர வேற எதுவுமே பண்ணல. சங்கக்காரா ஜெயவர்தனை கேப்டன்சில கிட்டத்தட்ட சங்கக்காரா ஜெயவர்தனை 2 பேரும் ஒரே மாதிரி தான் அவங்க கேப்டன்சி. 2 வாட்டி T20 ஜெயவர்தனையும் 1 வாட்டி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தாரு, 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தாரு. சங்கக்காரம் 1 வாட்டி 50 வேர்ல்ட் கப் ஃபைனலும் தான், T20 வேர்ல்ட் கப் ஃபைனலும் வந்தாரு. ஸோ 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன் இவங்களை வந்து 2 பேரை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன்னா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து இவங்க கிட்ட இருக்கும்போது சேஃபா இருந்துச்சு. நீங்க யோசிக்கலாம், ப்ரோ மலிங்கா கேப்டன்சில தானே ப்ரோ T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. மலிங்கா வெறும் கேப்டனா தான் போட்டாங்க. மலிங்காவை எதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்டனா போட்டாங்கன்னா, ஏற்கனவே 2 வாட்டி தோத்துட்டாங்க, திருப்பி அவங்கள போட முடியாது, அதனாலதான் மலிங்காவை போட்டாங்க. புரியுதா? ஆனா உள்ள சேஞ்ச் பண்றது எல்லாமே ஜெயவர்தனையும் சங்கக்காராவும் தான். மலிங்கா நல்ல கேப்டன்லாம் கிடையாது. மலிங்காவை கேப்டனா போட்டாங்க, அவ்வளவுதான். மலிங்காவை கேப்டனா போடுறது ஒண்ணுதான், ஜடேஜாவை CSK கேப்டனா போடுறது ஒண்ணுதான். புரியுதா? மலிங்காவை பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் மாதிரி தெரியுதா? சொல்லுங்களேன், சீரியஸா. எப்ப வந்து சங்கக்காராவும் ஜெயவர்தனையும் அந்த கேப்டன்சில இருந்து எடுத்தாங்களோ, அந்த ப்ரெஷர் போயிட்டு ஜெயவர்தனைக்கும் சங்கக்காராவும் இப்ப ஃப்ரீயா அவங்க பண்ணலாம். அதுதான் நடந்துச்சு. அதனாலதான் நம்மளை வந்து ஃபைனல் அடிச்சாங்க. 2014 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சாங்க. பட் வந்து அவங்க எப்போ போனாங்களோ, ஜெயவர்தனை, சங்கக்காரா, மலிங்கா, தில்ஷன் இவங்க எப்ப போனாங்களோ, இப்ப ஸ்ரீலங்கன் டீமை பாருங்க எங்க போனாங்க. அந்த லயன்ஸ்லாம் காணோம். ஸ்ரீலங்கன் லயன்ஸை காணாம போயிட்டாங்க. ரீசன் வந்து இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவங்க இருக்கும்போது வந்து ஸ்ரீலங்கா அப்படி இருந்துச்சு. போய் பாருங்களேன், எல்லாம் நாக் அவுட் மேட்ச்ல ஸ்ரீலங்கான்னு இருப்பாங்க. இப்ப பாருங்க எங்க இருக்கானுங்கன்னு தெரியல. எரிச்சலா இருக்கு இப்ப இந்த ஸ்ரீலங்கன் டீமை பார்த்தா. இந்த அசரங்கெல்லாம் என்னது இது இப்படி என்ன நெய்மரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முத்தையா முரளிதரனா நீங்க? பத்திரானா என்ன டீமே ஜெயிக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் வந்து இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். செகண்ட் தான் ரணதுங்கா வச்சிருக்கேன், அர்ஜுன் ரணதுங்கா நான் வச்சிருக்கேன். ஸோ பட் அவர் நல்ல கேப்டன் தான், பட் என்ன பொறுத்தவரை அவர் செகண்ட் தான். ஸோ செகண்ட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாகிஸ்தான்ல யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டனா? இம்ரான் கான். டவுட்டே இல்லை, இம்ரான் கான் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன். சிம்பிளான விஷயம். இம்ரான் கான் இருந்து டக்குன்னு வந்தோடனே ஜெயிச்சாங்க. அந்த டைம் வாசிம் அக்ரம் இருந்ததும் சரி, இம்ரான் கான் இருக்கும் போது பாகிஸ்தான் அசைக்கவே முடியாது. அது ஒரு தெரியல, அவரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சார்ம் இருக்கான்னு தெரியல. அவர் இருக்கும்போது எல்லாமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி எல்லாமே அவர் கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் இருந்தது வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு பாகிஸ்தான் பிளேயர்னா அவருன்னு நான் சொல்லுவேன். இந்தியன்ஸ்க்குன்னு இல்லை, எல்லாமே ஒரு பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டேன்னா இம்ரான் கானை நான் சொல்லுவேன். செகண்ட் யார் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா சர்ஃப்ராஸ் அகமத். அவர் தான், சர்ஃப்ராஸ் அகமத் தான் பெஸ்ட் கேப்டன் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சது. அது மட்டும் இல்லை, அவர் இருக்கும்போது கொஞ்சம் பாகிஸ்தான் ஸ்ட்ராங்காக தான் இருந்து, இவனுங்க தான் தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணி அவர் கேப்டன்சில இருந்து ரிசைன் பண்ண வச்சானுங்க. லூசு கோயிமானுங்க. அவர் உண்மையிலே நல்ல கேப்டன் தான். சர்ஃப்ராஸ் அகமத் வந்து உண்மையிலே ஒரு நல்ல கேப்டன் தான். அவன் ஒரு நல்ல கேப்டன் தான். இவனுங்க தான் ட்ரோல் பண்ணி கொட்டாவி விடுறது. கொட்டாவிலாம் விடக்கூடாது கிரவுண்ட்ல இருக்குமா, அப்படிலாம் அத்தனை வாட்டிலாம் விடக்கூடாதுப்பா. கொட்டாவி விட்டு ரொம்ப லேசியா இருக்கிறதுனாலதான் கேப்டன்சி விட்டு எடுத்தாங்க. பட் இந்தியா வந்து 17 அடிச்சது வந்து என் மண்டையில இன்னும் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து செகண்ட் பெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டேன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து இவரை தான் சொல்லுவேன், சர்ஃப்ராஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பங்களாதேஷ்ல யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன்னா ஒரே கேப்டன் தான், முர்டாசா தான் பெஸ்ட் கேப்டன். செகண்ட் பெஸ்ட் கேப்டன்லாம் யாருமே கிடையாது பங்களாதேஷ்ல இருந்து உருப்படியான ஒரு கேப்டன் வந்து முர்டாசா மட்டும்தான். புரியுதா?
செகண்ட் பெஸ்ட் கேப்டன் ஷக்கீப் அல் ஹசன் சொல்லுவேன்னு நினைப்பீங்க, சத்தியமா கிடையாது. ஷக்கீப் அல் ஹசன் நான் சொல்லவே மாட்டேன். ஷக்கீப் அல் ஹசன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பிளேயர் தான், பட் அஸ் அ கேப்டனா நோ ஃபக்கிங் வே. முர்டாஸா இருக்கும் போது பாகிஸ்தான் மாதிரி இருந்துச்சு பங்களாதேஷ், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பயமுறுத்துவானுங்க. நம்மளே எத்தனை வாட்டி ஏஷியா கப்ல பயமுறுத்துறாங்க, 2 வாட்டி. அது மட்டும் இருந்தது அந்த ஒரு சீரிஸ் வருமே, ஒரு ட்ரை சீரிஸ் வருமே, தினேஷ் கார்த்திக் கூட லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிப்பான். அந்த மாதிரிலாம் கொண்டு போறது வந்து மொட்டாசா இருக்கும் போது தான் பாகிஸ்தான், இது மொட்டாசா கேப்டன்சில இருக்கும் போது தான் பங்களாதேஷ் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. முர்டாஸா எப்போ போய் ஷக்கீப் அல் ஹசன் கேப்டன்சி வந்தானோ வேற யாரு வந்தாலும் சரி குப்பமாய் தான் இருக்கு பங்களாதேஷ். இப்ப முர்டாஸா இருக்கும் போது டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், அவனுங்க டீம்ல எவனுமே இருக்க மாட்டான், பட் அவனை வச்சு விளையாட நல்லா தெரிஞ்சிச்சு முர்டாஸாக்கு. ஸோ அதனால ஒரே கேப்டன் தான் பெஸ்ட், செகண்ட்லாம் கிடையாது. முர்டாஸா மட்டும் தான் பங்களாதேஷ்ல ஒரு பெஸ்ட் கேப்டன். ஸோ அதனால வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல யாரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கேப்டன்? ரஷீத் கான். நீங்க யோசிக்கலாம் ப்ரோ, ரஷீத் கான் இந்த T20 வேர்ல்ட் கப் தானே கேப்டன் ஆனா, நான் ஃபியூச்சரை வச்சே நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரை ரஷீத் கான் ஒரு நல்ல கேப்டனாவே வருவான் அப்படின்னு வச்சுதான் நான் ஃபர்ஸ்டே ரஷீத் கான் வச்சிட்டேன். செகண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா பேர் மறந்துட்டா, ஹஸ்மதுல்லா ஷஹீதின்னு நினைக்கிறேன் பேரு. எல்லா பேரும் ஆப்கானிஸ்தான்ல ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு மறந்துருச்சு. போன வாட்டி வேர்ல்ட் கப்ல கூட கேப்டனா இருந்தார் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு டீசென்டான கேப்டன் தான். நிறைய பெரிய டீம்லாம் தோக்கடிச்சாங்க, பாகிஸ்தான், இங்கிலாந்து, இந்த மாதிரி பெரிய டீம்ஸ்லாம் தோக்கடிச்சாங்க. ஸோ அதனால நான் வந்து அவருக்கு கொடுக்குறேன். ரஷீத் கானை எதுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க? இந்த T20 வேர்ல்ட் கப் தானே வந்தாங்க, பட் ஐ கேன் சீ இன் ஹிம்செல்ஃப், ஐ கேன் சீ இன் ரஷீத் கான் there's something special in him. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ரஷீத் கானை நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்பவே வச்சுட்டேன். என்னதான் வந்து கம்மி மேட்ச் விளையாண்டு கேப்டன்சி பண்ணியிருந்தாலும், பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. ரஷீத் கான் தான் என்ன பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன். அந்த டீமை கொண்டு போறதா இருக்கு, அவங்க கோச்சுக்கும் நான் சொல்லணும், ஜானத்தன் ராட்டுக்கும் நான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அந்த டீமை கொண்டு போற விதமா இருக்கட்டும், அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ரஷீத் கான் கேப்டன்சில. ஸோ அதனால நான் வந்து ரஷீத் கானை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, இவர் பேர் மறந்துட்டேன், எனக்கு சாரி, நான் இவர் பேர் மறந்துட்டேன். ஸோ இவர் தான் நான் செகண்ட் பெஸ்ட் கேப்டனாக வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, உங்களுடைய செகண்ட் பெஸ்ட் கேப்டன் வந்து இந்த டீம்ல இவர் தான் ப்ரோ இருந்திருக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். வீடியோ பார்த்தவனுங்க வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.